முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. மனிதன் ஞானபாதையில் முன்னேற ஏன் ஞானிகள் ஆசி பெற வேண்டும் என்பதைப் பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. இப்படியெல்லாம் ஞானிகள் வகுத்திருப்பான். வள்ளுவர் பெருமானார் வள்ளுவன் யோகி இல்லைப்பா, ஞானி இல்லைப்பா. அதனால் அதெல்லாம் சொல்லுவான். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லினா. பாவம் தேய்ந்து பாவத்துக்கும் பாவம் இருட்டு, புண்ணியம் வெளிச்சம். பாவத்துக்கு விரோதி புண்ணியம், புண்ணியத்துக்கு விரோதி பாவம்னு சொல்லுவான். அல்லவை தேய அறம்பெருகும், பாவம் நீங்கி புண்ணியம் பெருகும். நல்லவை நாடி இனிய சொல்லினா, இனிமையாக சொல்ல வேண்டும். அவர் மனசில் பதியுமாறு சொல்ல வேண்டும். எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்ல வேண்டும். அதான் சொல்வன்மை. மற்றவருக்கு புரியக்கூடிய பாசிகள் மென்மையாக நயமாக சொன்னால் அது சொல்வன்மை. சொல்வன்மைக்கு பல பொருள் உண்டு. அது அவர் அதுக்கேற்ற மாதிரி பொருள் போடும். அதெல்லாம் அது அமைச்சியல். அது நமக்கு அதிகமாக பேச கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதிகாரத்தை கொஞ்சம் பேச வேணும்னாலே அது எப்படி எடுத்தாலும் ஒரு மனிதன் முன்னேற வேண்டுமென்றால் தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும், ஞானிகளுடைய ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.